Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி செய்திக்குள்ள கடந்து போகுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ராஜா. Thank you Jesus. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த நல்ல ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஆண்டவரே எங்க எல்லோரையும் ஒன்றாக நீங்க இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே முக்கியமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேராக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பேராக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுட்டு கொண்டு இருக்கிற லைவ்ல ஆகட்டும், யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேசுற வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் ராஜா, அது ஆசீர்வாதமாக இருக்கணும் ராஜா. தேவ சமூகமே இங்க வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. தேவ தூதல் கொண்டு ஆண்டவரே இந்த வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே, மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. praise the Lord. எல்லாம் உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்ல சண்டே சர்வீஸ் இல்ல, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பேசணும்னு தெரியப்படுத்தியிருக்கிற வார்த்தை என்னன்னாக்கா, ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கின பிறகு மறுபடியும் போய் ரெஃபர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறார்ன்றது. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹalleluya. எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? எப்படிப்பட்ட ஆளுகளை அவரு நீதிமானாக ஆக்குறார்? எல்லாருமே நீதிமானாக ஆக்க முடியாது இல்லையா? உலகத்துல எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நீதிமானாக ஆக்க முடியாது. அவர் முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறார்களோ அவர்களை தான் அவர் அழைத்திருக்கிறாரு, நீதிமானாக ஆக்கி இருக்கிறாரு. நீதிமானாக ஆக்கின பிறகு அவங்களை சும்மா விடல, மகிமையும் படுத்தி இருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தை தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த வேத வசனம் நீதிமான் எங்கிருந்து வருகிறார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்துல தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு, நான் நீதிமான். I am righteous man. ஹalleluya. டைட்டில், நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். I am righteous man. I am righteous man. ஹalleluya. இந்த வசனத்தின்படி நீதிமான் எங்கிருந்து வருகிறார் என்பதை ஆவியானவர் எனக்கு தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ தேவன் சிலரை மட்டும் தான் முன் குறித்திருக்கிறாரா? எல்லாருமே கிடையாது. முன் குறித்திருக்கிறது சிலரை மட்டும்தான். அந்த சிலர்ல நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கணும்ன்றது தான் தேவனுடைய விருப்பம், நோக்கம் எல்லாமே. சிலர் மாத்திரதான் சொல்லிட்டு நம்ம அலட்சியமா இருந்துடவே கூடாது. அந்த சிலர்ல நம்ம இருக்கணும். 10 லட்சத்துல நம்ம ஒருத்தரா இருக்கணும், அவ்வளவுதான். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர்கள் நிறுவனம் 1:4.
எபேசியன்ஸ் 1:4 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சிலரை தமக்கென்றே நீதிமான்களாக மாத்த தேவன் முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சிலரை ஆல்ரெடி அவரு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம எல்லாம் சூசிங் பீப்பிள். ஏன்னா இன்னைக்கு தலைப்பே நான் நீதிமான் தான். நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. சிலரை முன் குறித்திருக்கிறார். எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் சிலரை முன் குறித்திருக்கிறார். மேத்யூ 22:14 வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 22:14. ஹல்லேலூயா. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவாக இந்த வசனம் என்ன சொல்லுது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆண்டவர் எல்லாருமே அழைக்கப்படுறார். ஆனா செலக்ட் ஆனவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த செலக்ஷன்ல நம்ம எல்லாருமே வந்துடணும். அந்த செலக்ஷன்ல யாரெல்லாம் அந்த செலக்ஷன்ல வர விருப்பம் இருக்கு கை தூக்குங்க பாப்போம். செலக்ஷன்ல காட் சூஸ் பண்றாரு இல்லையா சந்தீப்? நம்ம செலக்ட் ஆயிடணும். ஹல்லேலூயா. சோ சூஸ் பண்றது எல்லாருமே அழைத்திருக்கிறாரு. அழைப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அவர் சூஸ் பண்றது சிலரை மட்டும்தான் தெளிவாக இந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. அவர்களை அந்த சூஸ் பண்ண நபர்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:16 வசனத்தின்படி தன் சீஷர்களோடு அவர் பேசும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஏசப்பா ஏசப்பா பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும்னு. கண்டிப்பா கிடையாது. அவருக்கு ஜாதி மதம் எல்லாம் அவர் பார்த்ததும் இல்ல, பார்க்க போறதும் இல்ல. ஜாதி மதத்தை பத்தி அவர் பேசவே கிடையாது. அதனால நம்ம யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் இருக்கட்டும் இல்லாத போட்டோம், எல்லாருமே அவரோட பார்வையில இருக்கிற. ஏன்னா உலகத்துக்கு ஒரே தேவன் அவர். எபேசியர் 4:6 படி இல்லையா? உலகத்துக்கு ஒரே தேவன். அந்த தேவன் அவர் தான் எல்லாத்தையுமே படைத்தவர். அதனால தான் அவர் தெளிவாக இந்த வார்த்தையில சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அழைத்த பிறகு அவர்களை நீதிமான்களாக மாத்துகிறார். அவர் எப்ப சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாரோ அவர்களை நீதிமானாக மாத்திடுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:11 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமும் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். உங்களில் சிலர் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீங்கள் நமது தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். சோ அப்போ தெளிவாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பரிசுத்தமாகணும்னாக்கா நம்ம ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்பட்டு ஆவினால நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. தெளிவா இருக்கா? தெளிவா ஆண்டவர் எவ்வளவு அப்படியே எப்படி பேசுறாரு பாருங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ஏனாதானோன்னு இருந்துட்டு வர்றது கிடையாது. நீதிமான்களாக நம்ம மாத்த போறார். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம வந்திருக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவரோட விருப்பமும் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நீதிமான், இதுதான் தலைப்பு. நம்ம எப்படி அந்த நீதிமானாக மாற போகிறோம். ஒரு 2000
2019 நான் 2019 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2019 ஆஃப்டர் சர்ஜரி ஒரு நவம்பர் மாதம் விஜிஎஸ் அப்பா கூட நான் இந்த பக்கம் ரவாங்கில் வரேன். அவருக்கு தான் மெசேஜ் கொடுப்பாரு. நான் வந்து டெஸ்டிமனி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடின கையோட அவர் வந்து செய்தியை கொடுப்பாரு, கெஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ அந்த ரவாங்கில் வந்து ஒரு பாஸ்டர் அழைத்திருந்தாரு. நாங்கள் போனோம். அந்த பாஸ்டர் இப்படியாக ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறாரு. அவர் வந்து இயேசு அறியாத ஒரு மனிதன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரா, பிஃபோர் அவர் மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஜப கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிறோம் இல்லையா, வந்த உடனே கதவு திறந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி விடுவாராம். அப்புறம் சேர் எல்லாம் ஒடிச்சு போட்டு, டேபிள் எல்லாம் ஒடிச்சு போட்டு, பேனரு, அப்புறம் வந்து வசனங்க அத்தனையும் கிழிச்சு போட்டு, பாஸ்டர் போதகர் யார் போதனை பண்ணிட்டு அவங்க வந்து மண்டை ஒடிச்சு ராடு இரும்பு இது என்ன கம்பு எடுத்துட்டு வருவாராம். அந்த கம்புல வந்து அப்படியே உடம்பு கை காலெல்லாம் அடிச்சு தலையில ஓடிச்சு ஓட 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 வெரட்டி வெரட்டி அடிப்பாராம். மக்கள் விசுவாசிங்களை அத்தனை பேர் ஜபிக்கிறோம், அத்தனை பேரும் வெரட்டி வெரட்டி, அவர் ஒரு இடம் 2 இடம் இல்லை, போற இடத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் அந்த பாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுனாக்கா, இப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் லேசா அவரோட முட்டியில அடிப்படுது. அது வந்து ஒரு பொருளாவே அவர் எடுத்துக்கல, அப்படியே ஈஸியா விட்டுட்டாரு. அது என்ன ஆகுதுனாக்கா, நாள் ஆக 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 அந்த காயம், உள்காயம், முழங்கால அந்த அடிப்பட்ட விஷயம் வந்து அது வந்து ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் ரத்தமோ சீவோ வர ஆரம்பிக்குது. அந்த முட்டி ஃபுல்லா வந்து அழுக ஆரம்பிக்குது. ஸோ பாக்டீரியாஸ் வந்து கால் வழியே அப்படியே வந்து பரவிட்டு இருக்கு. ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்றாங்க. உடனே இந்த காலை எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த முட்டிக்கு மேல அது வந்து பரவ ஆரம்பிக்கும், உடம்பெல்லாம் பரவ ஆரம்பிச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. இது தாங்க ரிப்போர்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி போடுச்சு. அது கேட்ட உடனே அவர் படுக்க ஆயிட்டார். ஏன்னா அந்த விஷயம் தூக்கி போட்டுச்சுன்னா இனி அவரை கால் வைக்கவே முடியாது, நடக்கவே முடியாது. அதை கேட்ட உடனே அவர் கால் வந்து இன்னும் அதிகமா அழுக ஆரம்பிச்சிருச்சு. படுக்கை பெட்ரீட்டன் போனது வந்து வீல் சேர்ல தான். ஸோ அவர் வந்து அப்படியே தூக்கி போடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை வந்து அவர் வந்து வச்சுக்கிறார். சரி, ஓகே, இந்த நாள்ல காலையில போய் அட்மிட் ஆனா மத்தியானம் ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அதுக்கோட அந்த ப்ரீவியஸ் டே வீட்டில் இருக்கிறார். வீடு எப்படின்னாக்கா ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு லிவிங் ரூமு, இதுதான் அவரோட வீடு. பக்கத்துல ஒரு மேல் மாடி படி, அதுக்கு மேல இதே டிசைன்ல வீடு. அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு வளர்ந்த பிள்ளைங்க அந்த மேல தங்குவாங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுனாக்கா, அவங்க ஒய்ஃபு கிச்சன்ல இருக்கிறாங்க, இவரு பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கிறார். காலு எடுக்க முடியாது, அசைக்க முடியாது, பெட்ரீட்டன். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, திடீர்னு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சாயந்தரம் ஒரு 4 மணி போல ஈவினிங் யோசிக்க ஆரம்பிக்கிறார். எப்படியெல்லாம் நான் வந்து ஓடி வாடி நடந்துட்டு இருந்தேன், ஜனங்களெல்லாம் எப்படி வந்து நான் வந்து நல்லா பேசிட்டு இருந்தேன். அவருக்கு பண்ண காரியம் அது தப்பாவே தெரியல. ஏன்னா அவர் இயேசு அறியாதவர். இந்த ஒரு விஷயம் வந்து அவர் பாவம்னு எண்ணவே இல்லை. ஏன்னா அவரோட எண்ணத்தின் படி அது வந்து சரின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி என் கால் வந்து பாக்டீரியாஸ் புழுவெல்லாம் சாப்பிட்டு என் காலை எடுக்கணும்ன்றாங்களே, அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ரீகலெக்ட் பண்றாரு. அவர் ரீகலெக்ட் பண்ண ஒரு 3 விஷயம் என்னன்னாக்கா, நான் யார்கிட்டனா வந்து கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலையா, அவங்களோட சாபம் வந்திருக்குமா, இல்லை என் மனைவியை நான் கொடுமைப்படுத்தினா, இல்லை என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இல்லையா, அப்படியெல்லாம் யோசிக்க இல்லையே, நான் எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணியிருக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலையே, என்ன பாவம் செஞ்ச தெரியலையேன்னு அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறக்குள்ள ஒரு பியூர் ஒயிட் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுட்டு பைபிள் பிடிச்சிட்டு ஒரு மனுஷன் உள்ள வராரு. உள்ள வந்த கையோட நேரா பெட்ரூம்க்கு வராரு. பெட்ரூம்க்கு வந்த உடனே அவர் வந்து படுக்கையில இருக்கிறாரு. அவரோட டங்கு வார்த்தை அப்படியே வரவே இல்லை, வார்த்தை அப்படியே நிக்கிது இங்கே. அவரால் கத்தி கூச்சல் போட முடியாது, என்ன யார் நீ கேட்க முடியல, இல்லை மனைவியை கூப்பிட முடியல, ஒண்ணுமே இல்லை, வார்த்தை இங்கே நிக்குது. அப்படியே இப்படி அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, டக்குன்னு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு முழங்கால் போடுறாராம். முழங்கால் போட்ட உடனே, கர்த்தாவே, இந்த மகன்
உங்களுடைய ஜனங்க யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு காயப்படுத்தி துன்பப்படுத்தி இருக்கிறார். தயவு செஞ்சு இந்த மகனை மன்னிச்சிடுங்க. இந்த மகனை உங்களோட ஊழியத்துக்காக நீங்க பயன்படுத்துங்க. செய்த பாவங்கள்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி அவரை பிளஸ் பண்ணி வீடெல்லாம் ஹோலி வாட்டர் தெளிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே ஃபியூ செகண்ட்ஸ்ல அவங்க ஒய்ஃப் வராங்க அவரை பார்க்கறதுக்கு. எப்படி காஃபி எடுத்துட்டு வராங்க ஈவினிங் 6 மணி போல. வந்த உடனே அவர் அப்பதான் ஓப்பனே ஆகுது வாயி. ஐயோ இப்பதான் ஒரு பாஸ்டர் வந்தாரு, எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாரு. இந்த மாதிரி நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கிறேன், ஜனங்களெல்லாம் நான் அடிச்சிருக்கிறேன். அவருக்கு ஏசப்பாட்டு யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களோ நான் போய் அடிச்சுட்டு இருந்தேன்ல, அது வச்சு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணி அவர் சொல்லிட்டு போறாரு. அப்படியா, என்னங்க நீங்க பேசுறீங்க? உள்பக்கம் சாத்தின பூட்டின கதவு அப்படியே இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்க யாராவது வந்தாக்கா தட்டி இருக்கணும், நான் போய் கிச்சன்ல இருந்து வெளியில ஓபன் பண்ணாக்கா உள்ள வர முடியும். அப்படி ஒரு மனிதன் யாருமே வரலையே, என்னங்க பேசுறீங்க, எந்த கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நைட் ஆகுது, இவரு ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. மறுநாள் காலையில அட்மிட் ஆகணும். போய் மார்னிங் ஏர்லி மார்னிங் அதாவது அட்மிட் ஆகணும். 11 மணி 12 மணி போல ஆப்ரேஷன் நடக்கணும். இதுதான். ஸோ அந்த பிளானிங்ல எல்லாமே செட் ஆயிட்டு இருக்கு. இவர் படுத்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா 2:45 விடிய காலையில 100 டியூப்லைட்டோட வெளிச்சம். கரெக்டா என்னோட டெஸ்டிமனியே அப்படியே லிங்க் ஆகுது. அதுல 100 டியூப்லைட்டோட வெளிச்சத்துல ஒரு பர்சன் பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸோட அப்படியே புன்னகையாக சிரிச்சு நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு என்ன ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பலன் வர ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படியே கால் அசைக்கவும் முடியாது, பெட்ரீட்டரு. அப்படியே 2 காலும் கீழே வச்சு அப்படியே அவர் அப்படியே நிக்கிறத பார்த்து முழங்கால் போட்டு கையெடுத்து கும்பிட்டு அவர் பாக்குறாரா. பார்த்த உடனே அவரால் பேசவே முடியலையா. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறாரா. யாரெல்லாம் நீ காயப்படுத்தினீங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் தெரியப்படுத்தி நான் உயிரோட இருக்கிறேன்னு. உன்னை போல நிறைய மனிதர்கள் என்ன தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னோட அன்பை பத்தி போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியப்படுத்தின உடனே அப்படியே மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிட்ட பிறகு அவர் சொல்ற இன்னொரு வார்த்தையும் அது ஞாபகம் வச்சு அவர் ரிமைண்ட் பண்ணி சொன்னாரு, நீ உன்னோட கால்நடையிலேயே நடந்து போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறிறாரு. ஆனா இவர் நினைக்கிறாரு, இவர் மனசுல இவர் சொல்றாரு, ஐயோ என்கிட்ட கால் இருந்தா தானே நாளைக்கு எடுக்க போறாங்களே, எந்த காலில் நான் நடக்க போறேன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரா. அப்புறம் அவர் மறைஞ்ச ஆன பிறகு இவர் எப்போ படுத்தாரு, எப்போ மொழிக்கு வந்துச்சு இவருக்கே தெரியல. காலையில விடிய காலைல அப்படி பார்த்தாக்கா 6:30 மணி. அந்த டைம்ல முழிச்ச உடனே இவருக்கு அந்த வார்த்தை மட்டும் அப்படியே மைண்ட்ல அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஏசப்பா உயிரோட இருக்கிறாரு, அவர் அற்புதங்கள் செய்யற தேவன், அவர் அன்பான தேவன் போய் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள அதே நேரத்தில் ஒரு ஜன கூட்டத்தை இவர் ஏற்பாடு பண்ணணும், ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். இவர் எந்த ஆலயங்களை உடைச்சாரோ அந்த ஆலயத்தை இவர் தனிப்பட்ட முறையில கட்டி இவர் தான் நடத்தணுன்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டு ஆண்டவர் கிளம்பிட்டாரு. ஸோ அப்புறம் இவர் அப்படியே காலையில் எந்திரிச்சு காலை வச்சு நடக்கிறாரு, ஓடுறாரு, ஒடியாடுறாரு. மாடி மேல ஒரு 10 தடவை ஏறி இறங்கிட்டாராம். ஸோ கால் பார்த்தா புதுசாயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அவரோட வாழ்க்கை மாறியிலிருந்து ரவாங்ல சர்ச்சில் அவர் மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான், பாவியான ஒரு மனிதன் தான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிறவன் தான், கொடூரமான சிந்தை உள்ள மனிதன் தான், மனுஷிதான் நீதிமானாக மாற்றப்படுகிறாள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் நீதிமானாக மாறுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தான் அவர் அதிகமா செலக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவின் வல்லமையினால், பரிசுத்த ரத்தத்தினால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். அமெரிக்கால ஒரு பூர்ண கர்ப்பிணி
ஒரு பூர்ண கர்ப்பிணி, நிறமாச கர்ப்பிணி ஒரு தாய். அந்த தாய் வந்து அவங்களோட விஷயம் வந்து சுவிசேஷத்தை சொல்றது தான் அவங்களோட வேலை. சுவிசேஷத்தை சொல்றது தான் வேலை. போய் வீடு வீடுக்கு போய் சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னாக்கா, சுவிசேஷம் சொல்றதுக்காக பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடை சுத்தி முள் வேலியை சுத்தி போட்டிருப்பாங்க. முள் கம்பி தெரிய இல்லையா, அது அந்த காம்பவுண்ட்ல சுத்தி போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போனோம்னா இவங்க அந்த முள் கம்பியை தாண்டி தான் போகணும். அப்ப என்ன பண்றாங்க, முள் கம்பியை இப்படி வந்து மேலேயோ கீழேயோ பண்ணிட்டு நடுவுல இவங்க காலை வச்சு தாண்டி போகணும். அப்படி தாண்டி போற நேரத்துல அந்த முள் கம்பிகள் என்ன பண்ணுது, வயிற்ற அப்படியே கிழிக்க ஆரம்பிக்குது. இப்போ வயிற்ற கிழிச்சு நம்ம குழந்தை எடுத்தா எப்படி இருக்கும், சர்ஜரி பண்ணா, சிசரியன் பண்ணா, அந்த மாதிரி அந்த வயிற்ற கிழிச்சு ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க வந்து அந்த அடி வயிறு அப்படியே புடிச்சிட்டு அந்த அம்மா, இது உண்மை சம்பவம், அப்படியே புடிச்சிட்டு அந்த அம்மா கூச்சல் போட்டாங்களா, ஆண்டவரே கர்த்தாவே இந்த குழந்தைய எப்படியாச்சும் நீங்க காப்பாத்துங்க, இந்த குழந்தைய உங்களோட ஊழியத்துக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி கதறி அழுது அந்த அறிக்கை பண்ணி வேண்டுதலை வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு எமர்ஜென்சி எல்லாரும் கொண்டு போய் அன்னைக்கு ஈவினிங்கே குழந்தையும் பொறுக்குது. ஆண் குழந்தை பொருந்த கையோட அந்த குழந்தை வந்து திக்கு வாயாக பெருக்கு. பிறந்தக்குள்ள வந்து தன் பேரை கூட சொல்ல முடியாத ஒரு திக்கு வாய்னா பாத்துக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, அந்த பாய்க்கு வந்து 17 இயர்ஸ் ஆகுறக்குள்ள இந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டவரே இந்த குழந்தைய நீங்க காப்பாத்துங்க, உங்க ஊழியத்துக்குன்னே நான் வந்து அர்ப்பணிக்கிறேன்னு. அது அடிக்கடி அவருக்கு சொல்றதுனால அவருக்கு அது இரிட்டேட்டடா இருந்துதான். அந்த 17 இயர்ஸ் பாய்க்கு தலையில அடிச்சுக்குவேன், நான் எனக்கெல்லாம் பிடிக்காது, ஏசெல்லாம் வேண்டாம், நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கொடுக்குற அம்மா டார்ச்சர்னால வீடை விட்டு ஓடி போயிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு திரும்பி எப்படி வராருன்னா, 2 நுரையீரலையும் ஷயரோகம்னாக்கா இங்கிலீஷ்ல வந்து டிபி, அந்த ஷயரோகத்தோட வராரு. அந்த காலத்துல வந்து அந்த ஷயரோகத்துக்கு வந்து மெடிசனே கிடையாது. லாஸ்ட் ஸ்டேஜ்ல அப்படித்தான் வராரு. டே அண்ட் நைட் வந்து ரத்த வாந்தி எடுப்பாரா. அதுக்கப்புறம் வந்து அவரு ரொம்பவே தாங்கவே முடியல அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பாவோட கட்டாயப்படுத்துனால இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கின பேருக்கு ஒரு மிஷினரி கூட்டம் ஏற்பாடு ஆகுது. ஒரு மிஷினரி கூட்டம், அதாவது ஹீலிங் சர்வீஸ், ஒரு மிஷினரி கூட்டம் ஏற்பாடாகுது. அந்த இடத்துல நிறைய ஜனங்க வந்திருக்கிறாங்க ஹீலிங் சர்வீஸ்ல. அந்த தாய் வந்து தன் மகனையும் கூட்டிட்டு போறாங்க. பிரசங்கெல்லாம் முடிஞ்ச கையோட மேடை ஏறிடுறாங்க. மேடை ஏறின கையோட அந்த பிரசங்கியார் வந்து அந்த மகன் தலையில கையை வச்சு நுரையீரல வாட்டி வதிக்கிற பொல்லாத பிசாசே வெளியில வான்னு சொல்றக்குள்ள அது அவரை விட்டு அப்படியே புடுங்கி அப்படியே வெளியில போற மாதிரி அவர் உணர்ந்தாராம். அதுக்கப்புறம் அவர் தேவனோட வல்லமை அவர் மேல இறங்க ஆரம்பிச்ச உடனே வந்து ஒரு புது நுரையீரல வச்சது போல அவர் உணர்ந்து அப்படியே கூச்சல் போட்டு சரளமா கத்த ஆரம்பிச்சாரா, பேச ஆரம்பிச்சாரா. அன்னைக்கு முதல் முறையா சரளமாக சாட்சியும் சொல்ல ஆரம்பிச்சாரா. அன்னைக்கு ஆரம்பிச்ச அவரோட ஊழியம் இன்னி வரைக்கும் போய்கொண்டே இருக்கு. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அவர் வேற யாரும் இல்லை, இவாஞ்சலிஸ்ட் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்தான். இவரை பத்தி தான் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இவரோட வாழ்க்கை சரித்திரம் இதுதான். அவரோட டெஸ்டிமனி நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம். எந்த இடத்துல பார்த்தாலே இவாஞ்சலிஸ்ட் ஓரல் ராபர்ட்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். சோ இவரோட வாழ்க்கை சரித்திரம் இப்படித்தான் தேவன் வந்து இவரை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. க்ஷயரோகத்தினால பாதிக்கப்பட்ட இவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்தார். பாவத்தில வாழ்கிறவன் தான், பாவி ஒருவன் தான், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிறவன் தான், கொடூரமான சிந்தை உள்ள மனிதன் தான், மனுஷிதான் நீதிமானாக மாற்றப்படுகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து
அவருக்கு சுகம் அளிக்கிற வல்லமைனால அவர் குணமாகினாரு. முதல் முறையாக சரளமாக சாட்சி கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்று ஆரம்பித்த அவரோட ஊழியம் முடிவில்லாம போய்கொண்டே இருந்ததா. ஹல்லேலூயா. இவரை தேவன் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஜெரேமியா 1:5 நம்ம வாசிப்போம். இதே போல நிறைய பேர் அவர் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்க சூஸ் பண்ணி வச்சுங்க தான் நீதிமானாக மாறுறாங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஆமென். கலாத்தியன் 1:12 அதுவும் நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள் படி தேவன் அவரை தெரிந்து கொண்டார், அவரை அழைத்தார், தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார், நீதிமானாக மாற்றினார், பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க தற்செயலா இந்த இடத்துல வரல, தற்செயலா நீங்க கேட்டுட்டு இல்ல. அழைப்பு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே நீதிமான் என்ற அழைப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற யூடியூப் பிலீவர்ஸ்க்கு ஒரு சின்ன குறிப்புகள் நான் சொல்லிடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், மலேசியா நம்பர், இந்தியா நம்பர் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் ஃபேமிலி பிக்சர் நீங்க அனுப்பி விடுங்க. தேவ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட இருந்து பதில் வந்த பிறகு நானே உங்களுக்கு கால் பண்றேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கால் பண்றீங்க. ஸோ நான் நிறைய நேரம் தேவனோட பாதத்துல அதிகமான நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் குறிப்பிட்ட டைம் நேரம் வைத்து தான் நான் மெசேஜிங்களெல்லாம் பார்ப்பேன். ஆனால் எல்லாரோட மெசேஜ் நான் பார்ப்பேன். நீங்க உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்க அனுப்பி விட்டா அதுவே போதுமானது. நிறைய பேருக்கு அதிலே விடுதலை கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நீங்கள் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்தான் உங்களை கேட்கவும் வைத்துட்டு இருக்கிறார் இந்த செய்தியை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நீங்க திரும்பி வீடு செல்லும் பொழுது நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், நான் நீதிமானாக வாழ போகிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவனுடைய சித்தமா. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நம்ம செஞ்சுட்டாலே போதுங்க. அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டாலே போதும். வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம மனுஷர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், உலக மக்கள் ஐயோ நம்மள புறம்ப தள்ளுறாங்களே, நம்மள கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்களே, நம்மள ஏத்துக்க மாட்டேன்றாங்களே, நம்மள நெக்லெக்ட் பண்றாங்களே, நம்ம கிட்ட பணம் இல்லையே, இவன் அங்கவீனர் என்று உடல்ல ஒரு குறை இருக்கு அதனால நெக்லெக்ட் பண்றாங்க. சிலர் இப்படி உள்ளத்துல அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இவங்கிட்ட பணம் இல்லை, இவன் ஒண்ணுமே ஒரு எந்த விஷயத்துக்கும் இவன் பிரயோஜனமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்கணுமா. அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் அவர் சூஸ் பண்றாரு. ஒண்ணுக்குமே உதவாதுங்களை தான் சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணி அவரோட காரியத்துக்கு அவங்களே மகிமைப்படுத்தியும் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அது மாத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் திட்டமாக பதித்து கொள்ளுங்கள், நான் நீதிமான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் நீதிமான். I am righteous man.
சந்தோஷமா சொல்லுங்க, நான் பெருமையோட சொல்லுங்க, கௌரவத்தோட சொல்லுங்க, நான் நீதிமான். ஏன்னா அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும். இதுதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நீதிமானாக மாத்தின பிறகு அவர் என்ன செய்யறார்? அதுதான் மெயின் இல்லையா? இப்ப நம்ம நீதிமானாக ஆயிட்டோம், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு இல்லையாமா? என்ன செய்ய போறாரு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:30. ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் நீதிமானாக ஆக்குன பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்து செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் அவர் நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாரா. இதுதான் ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாரா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர். இப்போ மகிமைனா என்ன? அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையாமா? மகிமைனா என்ன தெரியுமா? சந்தோஷம்ன்றீங்க. ஓகே, மகிமைனா என்னன்னு நம்ம வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார். நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். கரெக்டா? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நித்திய சந்தோஷம் கிடைக்க போகுது. நித்திய சந்தோஷம் மட்டும் இல்ல, கன மகிமை, கௌரவம், அது நம்மளுக்கு கிடைக்க போகுது. சோ அவர் நம்மள மகிமைப்படுத்தி இருக்கிறது மற்றும் அல்லாம நமக்கு நித்திய கனம், நித்திய மேன்மை, நித்திய கௌரவம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்தியா தேசம், எங்க தேசத்தோட ராஷ்டிரபிதா, ஃபாதர் ஆஃப் நேஷன், அவர் மகாத்மா காந்தி. எல்லாருக்குமே உலகமே தெரியும், அவரை பத்தி உலகமே தெரியும். எந்த நாட்டுல எந்த மூல முடுக்குல போனாலேயோ அவரை பத்தி பேசுறக்குள்ள, அஹிம்சை பத்தி பேசுறக்குள்ள, ஒரு தேசத்துக்காக தியாகம் பண்ற ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு தேச பக்தி உள்ள மனிதராக இருக்கட்டும், அது எந்த நாட்டுல போனாலும் அஹிம்சை பத்தி பேசுற ஒரு விஷயம் வந்தாலேயே நினைவுக்கு வருது மகாத்மா காந்திஜி தான் இல்லையா? சோ எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மகாத்மா காந்திக்கு இந்த மகிமை எப்படி வந்தது? அந்த மகிமைன்ற ஒரு குணம் எப்படி வந்ததுனாக்கா, அஹிம்சை குணம் தான் அவர் கொண்டு வந்தது. அந்த அஹிம்சை குணம் தான் அவருக்கு மகிமை கொடுத்துட்டு இருக்கு, இன்றைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அவர் இப்ப இல்ல, ஆனா இன்றைக்கும் மகாத்மா காந்திக்கு அந்த அஹிம்சை குணம் மகிமையை கொடுத்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தேவாதி தேவன் தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான கடவுள் பாருங்க நம்ம கடவுள். ஹல்லேலூயா. தேவனோ தன்னுடைய மகிமையை நமக்கு கொடுக்கதான் அவரோட விருப்பம், நோக்கம் அத்தனையும். ஏசாயா 42:8 நம்ம வாசிப்போம். 48:11 டிஸ்பிளே ஆகட்டும். ஏசாயா 48:11 டிஸ்பிளே. 42:8 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஆமென். ஆமென். சோ அங்கே தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நான் என்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடேன். இது பழைய ஏற்பாட்டுல அவரோட மகிமை யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. பிகாஸ் ஹி இஸ் a jealous God. அவரோட மகிமை யாருக்குமே ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார் இல்லையாமா? இது பழைய ஏற்பாடுல. ஆனா நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, அதே தேவன், காணக்கூடாத இறைவன், மனிதர்களால காணக்கூடியவராக இயேசு என்ற பெயரில இறங்கி வந்தார். தன் சீஷர்களை பத்தி தேவனோட இப்படியாக பேசுறார். என்ன பேசுறாருனாக்கா, ஏசப்பா தன் சீஷர்கள் பத்தி
தேவனோட பேசுறக்குள்ள, இப்ப தேவன் பிதா சொல்லிட்டார் என் மகிமையே யாருக்குமே கொடுக்க மாட்டார் தான் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்போ காணக்கூடாத இறைவன் இயேசு என்ற பேர்ல மனித ரூபம் கொண்டு இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்கள்னாக்கா நம்ம எல்லாருமே சீஷர்கள் தான், இண்டிவிஜுவலா எல்லாருமே சீஷர்கள் தான். போன வாரம் மெசேஜ் நீங்க பார்த்திருந்தா தெளிவா தெரிஞ்சிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ற தலைப்பில், சிநேகிதர்கள் என்ற தலைப்பில் நான் பேசியிருப்பேன். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா இப்ப வந்து தன் சீடர்கள் பத்தி பிதா கிட்ட என்ன பேசுறார் தெரிஞ்சுக்கணுமா? எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா என்ன பேசுறார்? எஸ், ஓ எஸ். யோவான் 17 அதிகாரத்துல 22 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். அவர்களுக்கு கொடுத்தேன், தந்தேனெல்லாம் இல்ல, தரப்போகிறேனெல்லாம் இல்ல, ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு பிதா எல்லா மகிமையும் கொடுத்துட்டார். அந்த மகிமை அத்தனையோ தன் சீஷர்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுக்க போறேன்னெல்லாம் சொல்லவே இல்லை, ஆல்ரெடி ஹீஸ் கிவன். அது நம்ம தான் அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அப்ப நம்ம என்னவா ஆகணும்? நீதிமானாக மாறணும். அந்த சூஸ் பண்ற சிலர்ல நம்ம ஒன்னா இருக்கணும், ஸ்பார்க்கிள் ஷைன் ஆகணும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நான் கொடுத்தேன் வந்து தேவன் ஏசப்பா வந்து தெரியப்படுத்தார். நீர் எனக்கு தந்த மகிமையே நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன மகிமையை அவர் கொடுத்தார் இல்லையா? என்ன மகிமையை கொடுத்தார்? இப்ப ஏசப்பா நமக்கு என்ன மகிமையை கொடுத்திருக்கிறார் வாசிக்கலாமா? யோவான் 17:5 வசனம். ஹல்லேலூயா. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆமென். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பதாக பரலோகத்தில் விண்ணுலகத்தில் தேவனிடம் இயேசுவுக்கு இருந்த அந்த மகிமையே, அந்த மகிமை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். விண்ணுலகத்துல பிதா கிட்ட இருக்கிற அந்த மகிமையை தான் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி கொடுத்தாச்சு நம்ம கிட்ட. சிலர் வந்து சில சமயங்களை வந்து மற்றவர்களை வந்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் என்னையும் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் வந்து ஓஹோ அந்த பிரசங்கியாரா, அவங்க எல்லா மகிமையும் தனித்தான் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய வச்சு நான் சொல்றேன், யாருமே வந்து நான் வந்து அட்ரஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் என்ன அனுமதி கொடுக்கிறாரோ, என்ன பேச சொல்றாரோ அது மட்டும் தான் நான் பேசணும். அந்த பார்டர் தாண்டி, அந்த பவுண்டரி தாண்டி நான் அந்த எல்லையை கிராஸ் பண்ணவும் கூடாது, கிராஸ் பண்ணவும் மாட்டேன். என்ன யார் பேர் சொல்லணும்னு சொல்றாரோ அவங்க பேரை சொல்லுவேன். யார் பேர் சொல்லக்கூடாது ஆனா விஷயத்த சொல்லுனாக்கா அதுதான் நான் சொல்லுவேன். ரவாங்கள ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரவாங்கள உள்ள ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் ஏன் சொல்லணும்? ஆனா சத்தியம், இதுதான் சத்தியம். ஆனா விஷயத்த மட்டும் சொல்லணும் நான். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட தேவன் அவர் வந்து என்ன பத்தியே வந்து சிலர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ அந்த சிஸ்டர் கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ண போனேன், எனக்கு ரொம்ப நல்லது நடந்திருக்கு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, காது நேர்ந்து நல்லா ஆயிடுச்சு, கால் நல்லா ஆயிடுச்சு. ஐயோ 19 வருஷம் கால் அழுவி போன கால் 4 நாள்ல புது காலா மாறிடுச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. என்னோட கை 1 வருஷமா தூக்கவே முடியல, ஸ்ட்ரோக் வந்து, ஆனா ஜெபம் பண்ண உடனே அப்படியே ஆன் தி ஸ்பாட் நான் 2 கையை தூக்கி தேவனை மகிமைப்படுத்தினேன். அப்படி எல்லாம் சொல்றக்குள்ள நிறைய ஜனங்களுக்கு, அது தெரியாத ஜனங்களுக்கு இல்ல தெரிஞ்ச ஜனங்களுக்கு அதெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆனா ஒரு சில பாஸ்டர்களுக்கு அது கேட்ட உடனே ஓஹோ அந்த ஈவிதி சுமிதாவா, தன்னோட கர்த்தரோட மகிமை எல்லாம் அவங்க தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமை, அவங்க ஜெபம் பண்ணத்தான் நடக்குது, மத்தவங்க ஜெபம் பண்ணாலும் நடக்கிறது இல்ல, பெருமை பெருமை அப்படி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப இதுக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்னோட ஃப்ரெண்டு போல,
அவர் ஹீஸ் மை ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப வந்து அவரை பிடிக்கும், எனக்கு அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ரைட்டா? அவர் சொல்றார், பரவாயில்ல நீ அது கர்வத்தோட ஏத்துக்கோ, ஏன்னா உனக்கு நான் அந்த மகிமையை கொடுத்துட்டேன். 2 கொரிந்தியன் 1:20 நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியன் 1:20. அல்லேலூயா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறதே. ஆமீன். இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த மகிமைக்கு பாத்திரம் நம்ம தான். அதனால கர்வத்தோட இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கலாம். எஸ், ஆமா, ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார் அந்த மகிமை நமக்கு, நம்ம மூலமா தான் அவர் மகிமைப்படுறாரு. சோ அதுல தப்பே கிடையாது இல்லையா? சோ ஒவ்வொரு விஷயமும் தெளிவா தேவன் வந்து இப்படியாக என்னோட பேசினார். கிறிஸ்துவை பாருங்கள், தேவனே நீர் எனக்கு வான் உலகத்தில் கொடுத்திருக்கிற சகல மகிமையும் எல்லா மகிமையும் நான் என் சீஷர்களுக்கு, அதாவது இவாஞ்சலிஸ்ட் சுமிதாவுக்கும் நான் வந்து கொடுத்திருக்கிறேன். அதனால தைரியமா நீ வந்து தைரியமா இரு. பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க, நெக்லெக்ட் பண்ணு. பேசட்டோமே, நெகட்டிவா பேசினா தான் நம்ம வந்து ஜனங்களுக்கு ஈஸியா வந்து போய் சேருவோம். ஹல்லேலூயா. பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா கிறிஸ்துவோட விருப்பம் தன்னுடைய சகல மகிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவரோட விருப்பம். அந்த மகிமையை நம்ம வந்து ரிசீவ் பண்ணதுனால தான் ஜனங்களுக்கு விடுதலை ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்மளை பத்தி அவங்க பேசுறாங்களா, இவங்க மூலமா நடந்துச்சுன்னு சொல்றக்குள்ள நீ அந்த கன மகிமையை நீ ரிசீவ் பண்ணிக்கோ. இதுதான் முடிஞ்சா நீங்க வந்து ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்குங்க, உங்க பேர் மகிமைப்படட்டும், நான் தடுக்க மாட்டேன். என்னமா? ஹல்லேலூயா. அதே குவாலிட்டி தான் எல்லாருக்குமே ஒவ்வொருத்துக்கும் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இத NJPH வந்து சும்மாலாம் கிடையாதுங்க. அக்னி அப்படியே பத்தி இருக்கிற அக்னி. ஒவ்வொருத்தரும் chosen people. அப்புறம் யாருமே வெக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஒரு நாளும். இனி யாக்கோபு முகம் வெக்கப்படுவதே இல்லை, அது செத்து போவதே இல்லை இல்லையா? ஏசாயா 29, 22, 23 நம்ம வாசிப்போம். நம்ம எந்த விதத்திலையும் இனி வெக்கப்பட போகிறதும் இல்லை, அது செத்து போவதும் இல்லை. நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம், மாற்றப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஏசாயா 29, 22, 23 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோப் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் காரியங்களில் செயலாகி தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஆமென். யாக்கோபு வம்சம் தானே நம்ம, தெரியுமா? யாக்கோபு வம்சத்துல தானே ஏசப்பா பிறந்தாரு. யாக்கோபின் கூடாரம் தானே. அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் தானே. நம்ம வெட்கப்படுவோமா? சந்ததிகள் வெட்கப்பட முடியுமா? செத்து போவதும் இல்லை. தைரியமா அந்த கன மகிமை வந்து வெறும் வேதத்துல நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையில நடைமுறை ஆகணும். இதுதான் அவரோட விருப்பம். நித்திய கன மகிமை கொடுத்திருக்கிறார். இந்த உபத்திரவம், இந்த பாடுகள் கொஞ்சம் காலம்தான், அதுக்கப்புறம் நித்திய கன மகிமை படிச்சுட்டு ரைட் ஐயோ ஒண்ணுமே நடக்கலையேன்ற மாதிரி சோர்ந்து போகாதீங்க, அது நடக்கும். இதுதான் தேவனோட விருப்பம், அவர் நடத்துவார். அதுதான் நம்மளோட நம்பிக்கை. நம்பிக்கையில எப்பவுமே சோர்ந்து போகவே போகாதீங்க. ஒரு சாட்சி இன்னைக்கு வந்த உடனே சிஸ்டர் சொன்னாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அவங்க சொன்ன, நம்பிக்கையோட ஒவ்வொரு மெசேஜை பார்க்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அந்த மகள் கொடுத்துட்டார் ஆண்டவர். அதை ரிசீவ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ஜாய் வித் கிரைஸ்ட். அன்னைக்கு கிறிஸ்டினா சிஸ்டர் சொன்னாங்க, நான் போன வெக்கேஷன் போனோம், சும்மா ஆடல் பாடல் என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் கிடையாது, கிறிஸ்துவோட சேர்ந்து நான் வந்து வாழணும், அப்படி ஒரு எனக்கு வந்து ஒரு ஓய்வை கொடுக்கணும் ஆண்டவர்னு சொன்னாங்க. அது நிறைவேற்றினாரா?
பல வருஷங்களெல்லாம் எடுத்துக்கல, 6 மாசத்துல நிறைவேற்றிட்டாரு. எத்தனை வருஷம் அந்த கனவு உங்களுக்கு? எத்தனை வருஷம் இருந்தது? ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா? எத்தனை வருஷம் அப்ராக்சிமேட்டா? ஒரு 10, 15, ஒரு 15 வருஷமே வச்சுக்கோங்களே. அந்த கனவு 6 மாசத்துல நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நிச்சயமாக ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக எல்லா விதத்திலும் இயேசு நமக்கு மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுதான் அவர் விருப்பம், நோக்கம் எல்லாமே. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2021 ஜனவரி மாசம் நாங்க திருநெல்வேலியில இருக்கிறோம். 2021 டிசம்பர் மாசம் தான் மலேசியாவுக்கு வரோம். ஆனா 21 இல்லையா, திருநெல்வேலியில இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவை நாங்க மங்களூருக்கு அப்புறமா சென்னைக்கு ஒரு 4 நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். எல்லா இடத்துலயும் ஒரு கண்காணிக்கணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா. இப்ப திருநெல்வேலியிலேருந்து நாங்க மங்களூருக்கு போறோம். மங்களூர்ல பீச் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 3 காரியங்கள் இருக்கு. நான் போன தடவை சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆன்மீகம் முதல்ல, அப்புறமா பிசினஸ், அப்புறமா ட்ரஸ்ட். ஸோ 4 நாள் அங்க தங்குறோம். இப்ப நான் எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சர்ஜரி ஆகி. ஸோ எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கணும். அப்ப ஹஸ்பண்ட் சொல்றாரு, நம்ம பெங்களூருக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். பெங்களூர்ல நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. 3 PM அப்பாயின்மெண்ட் கிடைக்குது எனக்கு, எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் 3 PM. இப்போ நாங்க இப்போ ரோட்வேல டாக்ஸில தான் நாங்க போனோம். போனோன்னா கிட்ட ஒரு மினிமம்னா 7 மணி நேரம், கொஞ்சம் அப்படி இப்படி நிறுத்தி போனோம்னா 7-8 மணி நேரம் ஆகும். ஸ்பீடா போனா 6 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா நாங்க கொஞ்சம் டிராவல் சிக்னஸ் இல்லையா, நிறுத்தி தான் போனோம். ஸோ அப்புறம் விடிய கால 4 மணிக்கு போனாதான் கரெக்டா போய் அங்க போய் நாங்க சேர்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கு போய் சிடி ஸ்கேனுக்கு போக முடியும். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, சரி மறுநாள் நம்ம 4 மணி விடிய காலில் போனோன்னு நைட்டோட நைட்டு எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். மங்களூர்ல பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். டாக்ஸியும் புக் பண்றாரு. மறுநாள் காலையில விடிய காலில் நான் 3 மணிக்கு தியானம் பண்றேன். ரெடி ஆயிட்டு தியானம் பண்றேன். ஏசப்பா சொல்றாரு, பக்கத்துலயே உட்காந்து சொல்றாரு, உன்னை நான் சேஃபா கூட்டிட்டு போறேன், அலுங்காம குலுங்காம கூட்டிட்டு போறேன், பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. அப்புறம் 3:30 மணிக்கு 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களே, ஹஸ்பண்ட் சொல்றேன், ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு என்னை சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஆமா டோர் ஸ்டெப்லயே கார் வரப்போகுது, டாக்ஸி வரப்போகுது, நீ உட்கார போற, நேரம் அங்க போய் தான் நிறுத்துவாங்க, அது சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டும் சொல்றாரு. நான் மனசுல எனக்கு ஒரு இது, ஐயோ டிராவல், ஏன்னா ஹைவேல தான் நல்ல ரோடு இருக்கும், தார் ரோடு ஸ்மூத்தா இருக்கும். உள்ளுக்குள்ள நாங்க என்ன பீச் பக்கத்துலயே ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல தான் எங்க பீச் ஹவுஸ். ஸோ அந்த கச்சா ரோடு, மண்ணு கல்லு அப்புறம் பள்ளம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூர்கு வழியா போறக்குள்ள, அந்த காஃபி எஸ்டேட் வழியா போறக்குள்ள இப்படி வளைந்து நிலந்து அப்படி போவோம். அப்படி வளைந்து நிலந்து போறக்குள்ள நானு எனக்கு ஒரு அந்த ஆரம்பத்துல எல்லாம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணாலே பேக்ல எப்போதும் சேஃப்டியா கவர் வச்சுட்டே இருப்பேன். தலைவலி அப்படியே வாமிட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டிராவல் சிக்னஸ் எனக்கு. நான் என்னோட பாட்டுக்கு நான் ஐயோ அப்படின்னு நான் பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே என்னோட பாடி கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். கரெக்டா 4 மணிக்கு டாக்ஸி வருது. டாக்ஸி டிரைவர் பக்கத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசஞ்சர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நாங்க 3 பேர் தான் பின்னாடி பேக் சீட்ல. இப்ப எங்க லக்கேஜ் எல்லாம் இருக்கு. இருட்டில காலையில ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு. ஸோ அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு காடு போல இருக்கும், காடா இருக்கும். அந்த டைம்ல எங்க ஹஸ்பண்ட் காடி வந்த உடனே டிக்கியெல்லாம் ஓபன் பண்றாங்க. ஹஸ்பண்ட் பாக்குறாரு, ஒரு பேக் இருக்கு. ஏன்னா முன்னு சீட்டு பார்க்கல, அவர் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்குது.
பேக் பார்த்த உடனே அதுல வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பேக் இருக்குது. அப்புறம் முன்னாடி பாக்குறாரு ஒரு பர்சன், யார்ப்பா இவருன்னு. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. டிரைவர் சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் தூரம் வருவார், ஒரு பாதி வழியில இறங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க ஹஸ்பண்ட்க்கு அது சம்திங் ராங்னு தெரிய வந்த உடனே, இல்ல இல்ல என் பேர்ல நான் புக் பண்ணிக்கிறேன், என் ஃபேமிலி கூட நான் போறதுக்கு. வழியில ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்கா என்னத்தான் நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து நீ உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அதனால நீ என்ன பண்ணுப்பா, இந்த மொன தெரு ஓரத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது, அது வரைக்கும் நீ வந்து அது வரைக்கும் போயிட்டு அவரை இறக்கி விட்டுடு, அவர் வேற ஒரு பஸ்ஸோ இல்ல காடியோ பிடிச்சிட்டு அவர் போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல அவர் எங்க கூட தான் டிராவல் பண்ணுவாரு, டிராவல் நீங்க பண்ணீங்கன்னா அவர் கூட தான் பண்ணணும்னு பிடிவாதமா யாரு டிரைவர் சொல்றாரு. சரியான அவரு ஒரு போதையில இருக்கிறாரு, ட்ரக்ல இருக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்கியூ ஆகுது, இல்ல நீங்க போய்க்கங்க நான் கேன்சல் பண்ண போறேன்னு கேன்சல் பண்ணியாச்சு. அவன் கிளம்பி போயிட்டான். அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், இமெயில் மேல இமெயில் போடுறாரு எங்க ஹஸ்பண்ட் இந்த பக்கம். நான் வந்து 6:30 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, இன்னும் மங்களூர்ல தான் இருக்கிறோம், திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே நீங்க சொன்னீங்க சேஃபா கூட்டிட்டு போகணும்னு. இப்போ இதுக்கு மேல நான் போனா கூட ஆனா கரெக்டா 3 மணிக்கு நான் ஸ்கேனிங் அட்டென்ட் பண்ண முடியாது, அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆக போகுது, எப்படிதான் கூட்டிட்டு போறீங்க, நான் பாட்டுக்கு முனைவிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாருங்க எப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாருன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது சொல்றேன் நானு. இப்போ எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, 8 மணிக்கு மேலதான் அந்த ஆபீஸே ஓபன் ஆகும், அந்த டாக்ஸி இது புக்கிங் ஆபீஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, இது ஃப்ளைட்டை புக் பண்ணிடுறாரு எங்க 3 பேருக்கும் பெங்களூருக்கு. அந்த ஹவுஸ் கிட்ட இருந்து ஏர்போர்ட்டுக்கு 40 நிமிஷம் தான், பெங்களூர் டு பெங்களூர் 1 hour தான் ஃப்ளைட். ஸோ அப்புறம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் ஆனா 8 மணிக்கு அங்க ஆஃபீஸ் ஓப்பன் ஆன உடனே எங்க ஹஸ்பண்ட் கால் அடிக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லா பிக்சர் கேப்சர் பண்ணிட்டாரு, அந்த லக்கேஜ் இது, அந்த ஸ்ட்ரேஞ்சர் இது, டாக்ஸி நம்பர், டாக்ஸி டிரைவர் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா பெரிய ஒரு லிஸ்டா போட்டு விட்டாரு, எங்களுக்கு லாஸ் அப்படி இப்படின்னு. ஸோ அவங்க வந்து அந்த மெயின் ஆள் வந்து ஹஸ்பண்ட பேசுறாரு, சார் ரொம்ப சாரி பண்ணிக்கங்க, நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கீங்களோ நாங்க உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்றோம். அது மட்டும் இல்லை, நீங்க ஃபிளைட்டை விட்டு இறங்கின உடனே வெளியில எங்க டிரைவர் இருப்பாரு, உங்களை பிக்கப் அண்ட் டிராப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன உடனே மனசுல நானு, ஆஹா கரும்பு தின்ன கூலி வர அப்படியே மனசுல ரொம்ப அப்படியே பறக்கிறல சந்தோஷம் இருக்கு அப்படியே. அப்புறம் அதே மாதிரி நாங்க வெளியில வர்றோம், வந்த உடனே அந்த டாக்ஸி டிரைவர் எங்களுக்கு பேர் வச்சு அட்ரஸ் கூப்பிட்டு பிக்கப் அண்ட் டிராப் எல்லாம் பண்றாரு. நல்லபடியா போய் ஸ்கேனிங்கு போறோம், 3 மணிக்கு ஸ்கேனிங் போறோம். ஸ்கேன் போன பிறகு நான் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் தெரியும் இல்லையா, நீங்க பாருங்க படத்துல எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்னா என்னன்றது ஒரு குகை மாதிரி இருக்கும், அது உள்ள போனதால 45 நிமிஷம் அந்த ஸ்கேனிங் நடக்கும். ஒவ்வொரு நரம்பும் பிரிச்சு பிரிச்சு ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்பிரிட் வெளியில வந்துச்சு, ஏசப்பாவோட நான் பேசிட்டு இருக்கிறேன், நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன். பாத்தியா நான் உன்னை அழுங்காம குழுங்காம கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். நான் வர ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, எனக்கு வந்து இவ்வளோ அது ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க. நான் பாட்டுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எப்போதும் என்னோட ஸ்கேனிங் டைம்ல ஹஸ்பண்ட் கூடவே இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கிற ரூம்குள்ள இருக்கிறாரு, நான் உள்ள அவர்கிட்ட ஏசப்பாக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ரேடியேஷன்ல சவுண்ட்ல அந்த 45 நிமிஷம் அந்த அத்தனையும் அந்த எஃபெக்ட் வந்து ஹஸ்பண்ட் தலையில அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வெளியில வர இதை விட ரொம்ப ஸ்மார்ட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க எங்க ஹஸ்பண்ட், இவங்களுக்கு ஒவ்வொரு நரம்ப பிரிச்சு பிரிச்சு ஸ்கேன் எடுத்திருக்கிறதால அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கிறதுனால அவங்களால நின்னா கீழே உழுதுடுவாங்க, 2 நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. நான் அப்பதான் வெளியில வர்றேன், எங்க ஹஸ்பண்ட பாக்குறேன், அவ்வளோ தலை கனமா இருக்கு அவருக்கு, ரொம்ப இதாயிட்டார் அவரு. அப்படி இப்படி அவரை சமாளிச்சு அப்படி வீட்டு ரூம் கூட்டிட்டு வந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்த பெங்களூர்ல மெரிடியன் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றோம், அங்க கூட்டிட்டு வந்தாச்சு. வந்த உடனே அவர் ஃபுல்லு வாமிட் எடுத்துட்டார், அவரால் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 5 மணி. இப்ப என்ன ஒரு விஷயம்னாக்கா 6 மணிக்கு எங்களோட கம்பெனியோட ஒரு கிளைண்ட் வர்றாங்க. ப்ராஜெக்ட் டிஎல்சி கம்பெனி இருக்குல்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு, எங்களை ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு
ஒரு கிளைண்ட் 6 மணிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு கப்பிள். இவர் தான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். நான் போன உடனே நான் ரெடி ஆயிட்டேன், படுக்கணும்னு சொன்னூரு டாக்டரு. நான் பாட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இவரு வாமிட் எடுத்து ரொம்ப டயர்டா இருந்தாரு. நான் சொன்னேன், வாங்க நீங்க அவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணி விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் கூட வந்தாரு. வந்த பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. எஸ் ரைட், நான் டேக் ஓவர் பண்றேன், நான் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க கம்பெனி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2-2.5 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல்ல கொண்டு போன பாருங்க. அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. முதல்ல என்னை பத்தி சாட்சி எல்லாம் சொல்லி அற்புதம் அவர் என்னென்ன காரியங்கள் பண்ணார் அதை பத்தி சொல்லி ஆரம்பிச்ச பிறகு அவங்களோட பர்சனலுக்கு வந்தேன். அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், பசங்களது என்ன மாதிரி விஷயத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருங்க, எந்த மாதிரி சூழ்நிலை அவங்க இருந்தாங்க, அதுக்கு என்ன காரணம், ரீசன் கூட முக்கியம் இல்லையா. விஷயம் தப்பு நடந்து இருக்குது, ஒரு விஷயம் வீட்டுல வந்து ஒரு சோதனை நடந்துட்டு இருக்குன்னா அந்த சோதனைக்கு உண்டான காரணம் என்ன, அந்த ரூட் என்ன, அது எப்படி இருந்து வந்தது, அதுதான் வேர்ட் ஆஃப் விஸ்டம். அது வச்சு நான் வந்து பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயி எங்க ஹஸ்பண்ட் போறக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, ஷீ இஸ் பிளெஸ்ட் சைல்ட், உங்க வைஃப் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது பெருமைக்காக சொல்லல, இறைவன் வந்து எவ்வளோ வீக்கா இருந்தாலும் அந்த நேரத்துல அவர் மகிமைப்படுத்தி தன்னை கௌரவப்படுத்துவார். அதே நேரத்தில் நம்மளும் கன மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மளை கௌரவம் படுத்துவார், படுத்திக் கொண்டே இருப்பார். மகிமை என்பது நித்திய கௌரவம், ஒரு நாளும் அது போயிடாது. அது டெம்பரவரியெல்லாம் இல்ல, பெர்மனன்ட், எவ்ரி டே. அது அந்த நம்ம காட் வந்து நம்மள வந்து ஹானர் பண்ணிட்டே இருப்பாரு. இட்ஸ் a permanent future. நித்திய கன மகிமை வந்து பெர்மனன்ட், ஃபியூச்சர் கூட, பிரசன்ட் இல்ல, ஈவன் ஃபியூச்சர் கூட. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிலெல்லாம் அவர் மகிமை தருகிறார் நம்ம வாசிப்போம். யோவான் 2:11. ஹல்லேலூயா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஒரு மகிமை நடந்தக்கா நம்மள சுத்தி ஜனங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஏசப்பா பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு மகிமை நடந்த உடனே அவரோட மகிமை உங்களுக்கு சொல்றதுக்குள்ள உங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வருது இல்லையா, அதுதான் அன்னைக்கு அவர் பண்ணாரு. அதோட சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜெராக்ஸ் காப்பி தான் நம்பும். ஏன்னா அவரோட மொத்த மகிமையை யார் கொடுத்து வச்சிருக்கிறாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ அந்த சீஷர்கள் அவரை வந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அந்த விசுவாசம் இல்லைனாக்கா யாருமே வர முடியாது. ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும்னாக்கா அவங்க உண்மையிலே தேவனால நடத்தப்படுகிற ஆவில தான் நடக்கிறாங்களான்றது நமக்கு ஒரு தெளிவு வரணும். அப்பதான் அந்த விசுவாசமே வரும். அப்படி வரல, இல்லைன்னா வரவே வராது. ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்தினார். ஏசப்பா வந்து ஒரு திருமணத்துல வந்து மாத்துறார். அங்கே இயேசு ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இல்லையா, தன்னோட மகிமையை வெளிப்படுத்துறார். இதுதான் ஃபர்ஸ்ட் அற்புதம் அவர் லைஃப்ல பண்ணுது. அதுக்கு முன்னாடி அவர் எந்த அற்புதத்தை பண்ணல. ஃபர்ஸ்ட் அற்புதம் ஒரு வெட்டிங் இடத்துல, கானா ஊருன்ற ஒரு வெட்டிங் பிளேஸ்ல போய் அங்க வந்து வைன் காலி ஆயிட்டு இருந்துச்சு. அந்த காலியான ஒரு இடத்துல போய் ஜாரெல்லாம் நீங்க தண்ணியை ரொப்புங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு அற்புதத்தை செய்யறார். தொட்ட உடனே எல்லாமே திராட்சை ரசமாக மாறிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மிராக்கல் அற்புதத்தை அவர் வந்து செய்தார். இப்ப என்னோட ஹிஸ்டரியில பார்க்கப்படும் ஃபர்ஸ்ட் அற்புதம் வந்து என்னன்னா, 8 வயசுல காணாத போன மகள 60 வயசு ஆன பேருக்கு அந்த தாய் கிட்ட வந்து சேர்த்து விடுற. இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னாக்கா, பெனியல் டிவி இன்டர்வியூல வந்து எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த வீடியோ அவங்க சேனல்ல போடுறாங்க. நம்ம நித்திய ஜீவன் சேனல்லையும் நாங்க போடுறோம். பருவம் ஆரம்பிக்குது. நாங்க அப்போ இந்தியால இருக்கிறோம். டிசம்பர் மாசம் 2021
15ஆம் தேதி மலேசியா வரைக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்திருக்கு. அதுல ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு கால் அடிக்கிறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி 2021 அந்த பாஸ்டர் கால் பண்ணி என்கிட்ட சொல்றார், சிஸ்டர் இப்பதான் உங்களோட மெசேஜை பார்த்து இன்டர்வியூ வீடியோ பார்த்து 8 வயசுல காணாது போன மகளை 60 வயசுல நீங்க வந்து கொண்டு வந்து ஆண்டவரோட அற்புதத்தை ஆண்டவரோட உதவினால நீங்க வந்து சேர்த்து விட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆனா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னோட மகள் வந்து ஒரு இயேசு அறியாத ஒரு பையனோட காதலித்து 4 நாள் ஆச்சு ஓடி போய். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பாஸ்டரும் சரி, அவங்க ஒய்ஃபும் ஒரு பாஸ்டர் தான். ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பாஸ்டர். ஆனால் அந்த மகன் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனால ஸோ இந்த மாதிரி நாங்கள் வெறும் போலீஸ்க்கு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். யாரும் சொந்த பந்தங்கள் யாருக்குமே சொல்லலை. அதே நேரத்தில் எங்களோட சபை மக்களுக்கும் யாருக்குமே சொல்லலை. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜபம் பண்ணி ஏசப்பாட்ட கேட்டு சொல்லுங்க, அந்த என்னோட மகள் எங்க இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு கால் வந்து 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 7:30 மணிக்கு மலேசியால இருந்து வருது எனக்கு. அப்போ 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். எனக்கு அங்க 5 மணி 3 மணிக்கு ஜபம் முடிஞ்சுட்டு 5 மணிக்கு முடிக்கிறது. நான் கண்ணு முழிச்சு பாக்குறேன், இந்த கால் வருது, அட்டன் பண்றேன். 5 மணிக்கு கரெக்டா வருது. அட்டன் பண்ண உடனே நான் வந்து பாஸ்டர் சொல்றேன், அப்படியே அழுறாரு. அழுந்த பிறகு நான் சொல்றேன், தைரியமா இருங்க பாஸ்டர், நான் உடனே ஜபம் பண்ணிட்டு உங்களை கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி நான் ஜபம் பண்றேன். 10 நிமிஷத்துல பதில் வந்துருச்சு. ஏசப்பா சொல்றாரு 25 நாள் 10 நாளுக்குள்ள 25ஆம் தேதி அந்த மகள் வீட்டுல இருப்பாங்க. வீட்டோட சேர்ந்து எல்லாருமே குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ண போறாங்க. சொன்ன உடனே கால் அடிச்சேன், பாஸ்டர் தைரியமா இருங்க, உங்க மகள் வந்து 25ஆம் தேதி அவங்களே வந்துடுவாங்க. நீங்க 25ஆம் தேதி குடும்பத்தோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறீங்க. நாங்க 20ஆம் தேதி தான் மலேசியாவுக்கு வரோம். இந்த காரியம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை வச்சுதான் கூப்பிடுறாரு நீங்க மலேசியா தேசத்துக்கு. சரி, அப்புறம் சொன்ன உடனே நாங்க 20ஆம் தேதி வந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி 25ஆம் தேதி மகள் அவங்களே கால் பண்ணி வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படி எண்ணி முடியாத அற்புதத்தை செய்யற தேவன் நம்ம தேவன். அவருக்கு அற்புதம் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏசப்பாக்கு ஆவியானவர் சொல்றாரு, அற்புதம் செய்யறதுல ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவர் வந்து மகிமையை எதிர்பார்க்கிறாரு. மகிமை மேல மகிமை, அதே மகிமை தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த மகிமையில என்ஜாய் பண்ணாம வேணாம் எல்லாரும் அது பார்ப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது. தைரியமா கர்வத்தோட நீ போய் சொல்லி, ஏசப்பா என் மூலமா மகிமை செஞ்சார், முடிஞ்சா உன் பேரை வச்சு நீ சொல்லிக்கோ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மகிமை செய்து கொண்டே வந்திருக்கிறார். தேவனுடைய விருப்பம் எல்லா காரியத்திலும் அவர் மகிமை படணுன்றதுக்காகவே அவர் மகிமை அற்புதம் படுறதுல அவ்வளோ வந்து நோக்கமா கண்ணுக்கத்தா இருக்கிறார். மகிமையில தான் அவர் வெளிப்படுறாரு. அதனால்தான் சீஷர்கள் அவரை நம்பினாங்க. அவர் மகிமை பண்ணலன்னா அந்த சீஷர்கள் நம்பி இருப்பாங்களா ஏசப்பாவை? இல்லையாமா? சீஷர்கள் என்ன சொல்லி இருக்குது? யோவான் 2:11 அவர் அந்த மகிமையை தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்ததுனால அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. அவர் அந்த மகிமை பண்ணலன்னா அந்த விசுவாசம் வைத்திருப்பார்களா? சொல்லுமா? இல்லையா? கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க. யோபு 9:10 நம்ம வாசிப்போம். யோபு 9:10. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆராய்ந்து ஆராயவே முடியாதுமா. அவர் பண்ற அற்புதங்களும் அதிசயங்களும் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா 8 வயசுல காணாத போன மகள் 60 வயசுல கிடைக்கிறாங்கன்னா எந்த ஒரு அதிகாரினாலையும், எந்த ஒரு சிஎம் பிஎம்னாலையும், எந்த ஒரு சிஐடி ஆபீசராலும் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம தேவன் கண்டுபிடிச்சு கொடுத்தார். அதுதான் நம்ம தேவன். ஆராய்ந்து முடியவே முடியாது. அந்த மகிமை பண்ண உடனே நானே ஆச்சரியப்பட்டேன். லைஃப் ஒரு ட்ரில்லிங்காவே இருந்துச்சு எனக்கு. என்னடா இப்படி ஒரு அற்புதம், அற்புதத்துக்கு மேல அற்புதம். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன், சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்டுங்க அது.
அந்த gift கிடைச்சா நம்ம சூப்பர் நேச்சுரல் பர்சனாவே மாறிடுவோம். மகிமை போற இடத்துல ஒரு மகிமை. அந்த மகிமை அங்க இல்லைன்னா என்ன அனுப்ப மாட்டார். என்னையா அனுப்புனாங்க? சும்மா வெறுமையா போயிட்டு வரது நாளா போக மாட்டேன். அந்த போறாங்க அந்த இடத்துல எனக்கு மகிமை, நீங்க கொடுத்திருக்க அந்த மகிமை எனக்கு வேணும். இவாஞ்சலிஸ்ட் சுமிதா வந்தாங்க, அங்க நடந்துச்சு காரியம், அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லணும், என் காதுல கேட்கணும். அதுதான் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன்னா என்னோட மகிமை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் ரிசீவ் இட், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இனி எந்த ஒரு காரியமும் அவருக்கு முடியாதது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்களை செய்து அவர் பெருமையா படுகிறாராம், மகிழ்ச்சியும் படுகிறாராம். அவர் பரவசம் அடைகிறார், பெருமைப்படுகிறார், மகிழ்ச்சியும் அடைகிறார். அவரோட கனெக்ஷன்ல எப்படி நல்லா தெளிவா நம்ம கேட்டுக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம பெருமையா அந்த விஷயத்த நம்ம பண்ணா நம்மளுக்கு நித்திய கன கௌரவம் கொடுப்பாரு. அவர் கீழ்ப்படியாம நீ மட்டும் பெருமையா வச்சாக்கா அப்ப என்ன சொல்லுவாரு? உனக்கு பெருமை இருக்கு, நீ தாழ்மை இல்ல. உனக்கு பெருமை உள்ளவர்களுக்கும் தேவன் எதிர்த்து நிக்கிறார் இல்லையா? சோ அந்த மாதிரி எதிர்த்து நிக்கிற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் பண்ண வேண்டாம். அவருக்கு பிடிச்ச மாதிரி காரியத்தை பண்ணி நீங்க அதே கௌரவத்தோட இருக்கலாம். இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கினாலே போதும். அந்த கௌரவ நித்திய கன கௌரவத்துல எல்லாருமே வரணும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லி இருக்கு, நீ நித்திய கன கௌரவம் மகிமை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தான், அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க போறது நித்திய கன மகிமை கௌரவம். அந்த கௌரவத்துக்கு நம்ம பாத்திரராக இப்படித்தான் ஆக முடியும். நியாயமான வழியில, குறுக்கு வழியில எல்லாம் கிடையாது. பெருமைப்பட்டாக்கா, கீழ்ப்படியாம பெருமைப்பட்டாக்கா, பெருமைப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையா இருக்கிறார். சோ அவருக்கு தேவைப்படுறது அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் சொன்ன கமாண்ட்மெண்ட் படி நம்ம நடக்கவும் செய்யணும். அவர் என்னென்ன செய்யறாரோ சொல்றாரோ அந்த காரியத்தை நம்ம செய்தும் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த மகிமை கன நித்திய கன மகிமை கௌரவத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்த செய்தது என்னன்னாக்கா, அந்த திராட்சை ரசத்தை அற்புதமாக மாத்துறார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்துறார். இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம்னு வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்னாடி அவர் எந்த அற்புதத்தை செய்யல. ஒரு கல்யாண வீட்டுல அதை செய்தாரா, இந்த அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினாரு. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, கானா ஊர் இப்போ கிடையாது, கானா ஊர்ல நம்ம கிடையாது இப்போ இல்ல. ஆனா கானா ஊர் இருந்தது உண்மைதான். எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கானா ஊர் இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம இப்ப யாரும் கானா ஊர்ல வாழல. ஆனா நம்ம வீட்டுல இயேசு வாழ்றார். நம்ம வீட்டுல இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறார். நான் தனியா இருந்து என்ன செய்யட்டும், என் மகனோட நான் வாழ்றேன். நம்ம வீட்டுல இருக்கிறாருங்க அவரு. அப்படி இருந்ததுனால ஏன் இந்த சாட்சி எல்லாம் சொல்றோம்னா, என் வீட்டுல அவர் வாசம் செஞ்சுட்டு இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் நித்திய கன மகிமை கொடுத்துட்டே இருக்கிறார். அவரோட அற்புதங்கள் பார்க்க பார்க்க நான் பிரமித்து போறேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல இருக்கிற வசிக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாரு. அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு. தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. நம்மளையும் அவர் மகிமைப்படுத்தி கொண்டே நமக்கு நித்திய கன கௌரவம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு லெவல் எப்படி இருக்கணும்? ஹையா இருக்கணும். ஹை. ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்மளுடைய வசிக்கிறார் என்பது மற்றவர்கள் காணும்படியாக செய்யணும். அதுதான் அவரோட மெயின் விஷயமா. ஆவியானவர் சொல்றாரு, மகிமையின் தேவன் நம்ம வீட்டுல வசித்து கொண்டிருக்கிறாருன்றது குறித்து மற்ற ஜனங்க, அதாவது உலக மக்கள், இயேசு அறியாத மக்கள் காணும்படியாக செய்யறது தான் அவரோட முக்கியமான வேலை. நம்மளே எல்லா குறைகளையே சொல்லிட்டு இருந்தா மற்ற ஜனங்களுக்கு அவர் உயிரோட இருக்கிறாருன்றது எப்போ போய் சொல்ல முடியும்? நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். நன்றில இருந்து எனக்கு முதல் டீச்சிங் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்னு தான் வந்தது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே ஆரம்பிச்சதுனால தான் என்னோட வாழ்க்கை மாறியது.
நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். பகல் நேரம் ஆண்டவரே கண் முழிக்க வச்சுங்க, நன்றி அப்பா. மூச்சு இழுக்க முடியுது, நன்றி அப்பா. பேச்சு வார்த்தை என்னால பேச முடியுது, நன்றி அப்பா. வாய் திறந்து ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, பிரேஸ் தி லார்ட் சொல்லுங்க. அவ்வளோனே பிஸி இல்லையே நம்ம எல்லாருமே ஆமேன் சொல்லக்கூடும். 24 மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆகும் ஆமேன் அடிக்க டைப் அடிக்கும். ஹல்லேலூயா. சோ இறைவனை வந்து மகிமைப்படுத்தணும். அவரை மகிமையில வந்து நம்ம மகிமை அடைவோம். அவரை மகிமைப்படுத்தினா தான் நம்ம மகிமை அடைய முடியும். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்மளோட வசிக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி செய்ய விசுவாசமாக நம்ம எல்லாருமே இருக்கணுமா? நீங்கள் ஒரு நாளும் மற்றவர்கள் காலின் மீது மிதிப்படைவதும் இல்லை. அந்த நாட்கள் முடிவு அடைந்து விட்டது. நம்மள டவுன் ஆக்க யாராலையும் முடியாது. நம்மள பார்த்து பொறாமப்படணும், இல்லைனாக்கா நம்மள மகிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ரெண்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பொறாமப்படுறவங்களை வெல்கம் பண்ணலாம், மகிமைப்படுத்துறவங்களை வெல்கம் பண்ணலாம். ஆனா நம்ம நடக்கிற விஷயம் அங்க தெரிஞ்சா போதும். 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா மாதிரி நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு தெரிஞ்சா போதும். என்னவா? ஓ எஸ். ஹல்லேலூயா. நீதிமான்களாக நம்ம மாற்றப்பட்டோம். நீதிமான்களாக நம்ம மாத்தின ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஏசப்பா அற்புதங்களையும் தொடர்ந்து செய்து நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுதான் அவரோட விருப்பம், நோக்கம் எல்லாமே. ஹல்லேலூயா. 2020 பிப்ரவரி மாசம் 2020 ஒரு 10 நாள், அப்பனால நாங்க மலேசியால தான் இருக்கிறோம். ஒரு 10 நாள் சிங்கமுத்து சார், அவர் வந்து தமிழ் காமெடியன். நீங்க அவர் தமிழ் காமெடியன், தமிழ்நாட்டுல போனாக்க சிங்கமுத்து சார்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் காமெடியன். அவர் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு, சிங்கப்பூர்ல ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தாரு. நம்ம வீட்டுல தான் அவர் ஸ்டே பண்றாரு. எங்க ஹஸ்பண்டோட கசின் பிரதரு. அவர் வந்து அவர் பெரிய அண்ணா. அவர் அரசியல் இருக்கிறாரு. இவர் சிங்கமுத்து சாரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. அவர் கூட வந்து ஒரு PA. 3 பேரும் நம்ம வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அவர் வந்தாலும் ஒரு 3-4 வேலை வச்சுட்டு தான் வருவாரு. ஸோ அவர் இஸ் அ பிஸ்னஸ் மேன் கம் சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ மலேசியால வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கணும், அந்த மாதிரி நோக்கத்திலயும் வந்தார். ஸோ எல்லாமே பார்த்தெல்லாம் வச்சுட்டாரு ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கணும்னு. ஸோ வீட்டுக்கு போய் அந்த ஓனருக்கு, அந்த செல்லருக்கு சொல்லிட்டு தான் போறாரு. எங்க வீட்டுல போய் எங்க ஒய்ஃப் பசங்கிட்ட எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அடுத்த முறை வந்தக்குள்ள நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவருக்கு ஃபிளைட் 10ஆம் தேதி, 9ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி நம்ம வீட்டுல ஈவினிங் டின்னர்ல உட்காடுறாங்க. எல்லாம் முடியுது. டின்னர் முடிச்சுட்டு அவங்க போய் ரூம்ல படுக்கிறாங்க. PAவோ வேற அந்த நம்ம வீட்டுல வந்து அந்த இன்னொரு இடத்துல போய் படுக்கிறாரு. நம்ம எல்லாம் தூங்குறோம். விடிய கால ஆஸ் யூஷுவல் 3 இருந்து 5 மணி வரைக்கும் நான் தியானம் பண்றேன். பண்ண கையோடும் நான் வந்து 5 மணி கரெக்டா லிவிங் ரூம்க்கு வர்றேன். லிவிங் ரூம்க்கு வந்த உடனே அவரோட PA வந்து லிவிங் ரூம்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன் தம்பி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கேக்குறேன். அக்கா இந்த டிக்கெட்டை பாருங்க அக்கா, 10ஆம் தேதி என்னோட ஃபிளைட் அக்கா. நான் வந்து 10ஆம் தேதி வந்து ஃபிளைட் டிக்கெட் இப்பதான் பாக்குறேன். நான் நினைச்சேன் 10ஆம் தேதி பகல்ல 12 PM-க்கு வந்து AM வந்து PM-ஆ நினைச்சுக்கினேன், பகல் ஃபிளைட் நினைச்சுக்கினேன். ஆனா இப்பதான் டிக்கெட்டை பாக்குறேன் 12 AM மிட் நைட் ஃபிளைட்டா இருக்கு. நான் பகல் ஃபிளைட் நினைச்சு நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு நான் ஃபிளைட்டை விட்டுட்டேன் அக்கா. இவ்வளவு நேரத்துல நான் வந்து சென்னையில இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. தெரியப்படுத்தின உடனே அப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன் அவருக்கு, பரவாயில்ல தம்பி, டோன்ட் வரி, ஏதோ டிக்கெட் காமிப்பா, நானும் டிக்கெட்டை பாக்குறேன். 12 AM மிட் நைட் ஃபிளைட்டு. அவங்க வந்து போயிருந்துருக்கணும்னாக்கா 9ஆம் தேதி ஈவினிங்க, அவங்க நேற்று ஈவினிங்க கிளம்பி இருக்கணும். இப்ப 12 AM ஃபிளைட் டிக்கெட்டை நான் பாக்குறேன். ஆனா தம்பி வந்து மிஸ்டேக்கா 12 PM நினைச்சுக்கினாரு, மத்தியான ஃபிளைட் நினைச்சுக்கினாரு. ஃபிளைட் போயிடுச்சு. இப்போ ரொம்ப கவலையா ரொம்ப இதா பேசுறாரு.
என்ன பண்றது தெரியலையாக்கா, நான் என்ன பண்றது தெரியலையே, நான் எப்படி வந்து சிங்கமுத்து சாருக்கு சொல்ல முடியும், சொன்னா அவர் அப்பளம் பொறிக்கிற மாதிரி என்ன பொறிச்சு எடுத்துடுவாரு. ஒரே பயம் நடுக்கம் அவருக்கு மனசுல. என்னக்கா பண்றது? தம்பி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இல்லையா, ஒரு விஷயமும் நஷ்டம்ன்றது வரவே வராது, உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் போய் உடனே ஜபம் பண்ணிட்டு வரேன், நீ இந்த காஃபி குடின்னு குடிக்க வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் ப்ரேயருக்கு போயிடுறேன். ப்ரேயருக்கு போன கையோட 5 மணிக்கு ப்ரேயர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். 5:45 எனக்கு பதில் வருது. ஆண்டவர் சொல்றாரு, அதே ஃப்ளைட்டு, அதே டிக்கெட் நம்பரு, அதே டைம் 12 AM அவங்க போக போறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. 10ஆம் தேதி வந்து சொல்லிருக்கு 12 AM. இப்ப ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, அதே ஃபிளைட்டு, அதே வந்து சீட் நம்பரு, அதே டைமிங் 12 AM அவங்க வந்து போக போறாங்க. அவங்க கட்டின பணம் நஷ்டமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே லிவிங் ரூம் வந்து சொல்லிட்டேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருப்பா, ஃபிளைட் வந்து நீங்க கட்டின பணம் நஷ்டம் இல்லை, நீங்க அதே ஃபிளைட்ல, அதே டிக்கெட்ல, அதே டைமிங்ல நீங்க போக போறீங்க. அவர் வந்து இயேசு அறியாத பையன். அந்த தம்பி பேர் வந்து விஸ்வா தம்பி. ஓப்பன்னா பகிரங்கமா என் பேரை சொல்லுங்க அக்கான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. ஸோ அந்த விஸ்வா தம்பி அப்படி சொன்ன உடனே என்னை நான் அப்படி சொல்றேன், நான் அவருக்கு இந்த விஷயத்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருப்பா, உங்களுக்கு நஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் மேலேருந்து என்னை கீழே பார்த்து, அக்கா நீங்க எந்த சமானத்துல இருக்கிறீங்க அக்கா அப்படின்னாக்கா, எந்த காலத்துல இருக்கிறீங்க, பிராக்டிக்கலா யோசிங்கக்கா, கையில டிக்கெட் பாருங்க, 11ஆம் தேதி 12 AM ஃபிளைட் இருக்கு, சரி 10ஆம் தேதி 12 AM ஃபிளைட் இருக்கு, நான் இப்ப வந்து சென்னையில இருக்கணும்க்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க, இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சுக்கா, நான் 12 PM நினைச்சிருந்தக்கா, நான் ஃபிளைட்டை விட்டுட்டாக்கா, நாங்க ஏர் ஏஷியா ஃபிளைட்டை புக் பண்ணிக்கிறது, ஏர் ஏஷியால ஒரு வாட்டி போயிட்டாக்கா அவங்க ரிட்டர்னே கொடுக்க மாட்டாங்க, அது போனது தாக்கா அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு நான் சொல்றேன், ஏசப்பா சொல்லி இருக்கிறாருப்பா, நீ அதே ஃபிளைட்ல, அதே டிக்கெட்ல, அதே டைமிங்ல 12 AM நீ போறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நஷ்டமே இல்லப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அக்கா நீ என்னக்கா இப்படி பண்ற, இப்படி சொல்ற, அப்புறம் அந்த கேட்கிற நிலைமையிலே அவர் இல்லை. ஏன்னா ஒன்னு வேலை விட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா டிக்கெட்டு மிஸ் பண்ணிட்டாரு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து சொல்லணும், அடுத்தது போய் சிங்கமுத்து சார்கிட்ட போய் சொல்லணும் இந்த விஷயம்னு. நான் என்ன பண்ணேன், ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணேன் இல்லையா, கிச்சனில் நான் பாட்டு ரெடி பண்ணுறேன். இவர் வந்து 6 மணி ஆகுது, அப்போதான் அவங்க ஏந்திரிக்கிறாங்க, போறாரு உள்ள அவர் ரூமுக்கு போறாரு. இந்த சரவடி பட்டாசு தெரியுமா, பெரிய ரோல் சுத்துன்னு கொஞ்சம் அப்படி லேசா பத்துட்டா எப்படி பட 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 படப்படான்னு வெடிக்கும், அப்படி வந்து வெடிச்சிட்டு இருக்குது ரூமுக்குள்ள. நான் பாட்டுக்கு தோசை ஊத்திட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் ஏசப்பா சொல்லிட்டாரு இல்ல, அதே ஃபிளைட்ல போக போறாங்கன்னு, நஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 10ஆம் தேதி ஃபிளைட் போயிடுச்சு, டிக்கெட் இருக்குது, இப்போ எப்படி அது சாத்தியமாகும் எனக்கு தெரியல, ஆனா ஏசப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் நான் பாட்டுக்கு அவரு பொறிச்சு தள்ளி விட்டாரு. அந்த வெடி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு லீல சரம் இல்ல, சரவெடி அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டாரு. வெடிஞ்சு எல்லாம் போன பேருக்கு காம் டவுன் ஆகுறாரு. ஆன பேருக்கு உடனே கால் அடிக்கிறாரு சென்னைக்கு. அவங்க சன்னு தான் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்றது. கால் அடிக்கிற, என்ன பிய நீ வச்சு இருக்கிற, ஒழுங்கா ஒரு டிக்கெட்டை கூட உருப்படியா பார்க்க தெரியல, நைட்டு ஃபிளைட்டை வந்து பகல் ஃபிளைட் நெச்சு கோட்டையை விட்டுட்டான், எனக்கு வேற ஃபிளைட்டை பிடிச்சி அனுப்பி விடுப்பான்னு கேட்கிறாரு. அப்புறம் வந்து அவர் அப்பதான் அவங்க சன்னு சொல்றாரு, ஐயோ அப்பா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணேன், எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் நீங்க இருக்கணும்னு சொல்லி 11ஆம் தேதி நான் வந்து நைட்டு உங்களுக்கு ஃபிளைட்டை புக் பண்ணிக்கிறேன், 12 AM புக் பண்ணியிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு நைட்டு தான் நீங்க ஃபிளைட், என்ன 10ஆம் தேதி காலைல இருக்கிறோம், 11ஆம் தேதி நைட்டு 12 AM தான் ஃபிளைட்டை புக் பண்ணிருக்கேன், ஒரு நாள் நீங்க எக்ஸ்ட்ராவா அங்க இருக்கணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா டோட்டலா நான் வந்து பிசினஸ் விஷயத்துல நான் மறந்துட்டேன். இப்போ பிரசன்ட் நான் டிக்கெட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன்னு வாட்ஸ்அப் பண்றாரு. அப்ப அதே ஃபிளைட், அதே டிக்கெட் நம்பர், அதே டைமிங் வந்துச்சா, நஷ்டமே இல்ல. அவ்வளோ சந்தோஷம் சிங்கமுத்து சாருக்கு மேல. இன்னும் அதிகமா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க வந்து இயேசு அறியாதுங்கோ,
ஈவன் பிஜிஎஸ் அப்பா வீட்டுக்கு கூட்டுன்னு போனேன். அவ்வளோ வந்து ஒரு நல்லா பேசினாங்க. அவங்க மகளுக்கும் ஒரு சாட்சி வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மகள் வந்து ஒரு அருள் வாக்கு சொல்ற மகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, வேர்டிங்ஸ் வந்து அருள் பேசுவாங்க, அருள் வாக்கு சொல்றோங்கோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு. சரி, அப்ப அன்னைக்கு வந்து பகல்ல நாங்க இருக்கிறோம், அன்னைக்கு ஃபுல் டே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. ஏன்னா நைட்டு தான் அவருக்கு வந்து ஃப்ளைட்டு. இப்போ வந்து அவர் என்கிட்ட சொல்றாரு, அம்மா சகோதரி, நீ வந்து இறைவனோட அருள் பெற்ற மகள்மா, நாங்க இன்னொரு காரியத்துக்காகவும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நான் வந்து வாங்கணும், நான் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தாச்சு. ஒன்று நான் வந்து வீட்டில் போயிட்டு ஒரு மனைவி பிள்ளைகள்கிட்டலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இருந்தாலே நீ வந்து தெய்வீக அருள் பெற்ற மகள்மா, நீ வந்து காலை வச்சு எனக்கு இன்னைக்கே அந்த டீலை முடிச்சு கொடுத்துடுமா, ரைட்டா, இன்னைக்கே அந்த டீலை முடிச்சு கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் எல்லாம் ரெடியா இருக்குமான்னு சொல்றாரு. நீ சொல்லுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி என்னை கேட்குறாரு. 10:30 மணிக்கு நான் வந்து புக் பண்றேன் அப்பாயின்மெண்ட்டு அந்த பையர்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி கூப்பிடுறாருன்னு ஓகே. ஏன்னா அன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அன்னைக்கு நம்ம கூட தானே இருக்க போறாரு. சரி சார், நீங்க புக் சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் சொல்லுங்க, 10:30 நானும் வரேன். இப்போ வந்து 10:30 அவங்க கால் பண்ணி புக் பண்றாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்டு இப்போ பையர் வந்து 2, நான் சிங்கமுத்து சாரு, நான், எங்கள் ஹஸ்பண்டு, மாமா இங்கே உட்காந்துக்கிறோம். செல்லரு நம்ம எதிர்க்கோம். ஸோ எதிர் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ செல்லர் வந்து ரெஸ்டாரண்ட் செல்லர் வந்து சொல்றாரு, ஒரு நாளைக்கு 13 ரிங்கெட்டு, 13,000 ரிங்கெட்டு, 15,000 ரிங்கெட்டு ஒரு நாளைக்கு சேலு. ஆனால் அப்போ அந்த டைம்ல நல்லா ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. ஸோ நல்ல சேலு ரொம்ப நீங்கள் போட்ட பணம் விட 2 இல்லை 10 மடங்கு இல்லை 20 மடங்கு ஜாஸ்தியே வரும் உங்களுக்கு. அப்படி இப்படின்னா ஒரு செல்லர் வந்து தன்னோட ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணோம் அது உங்களுக்கு நல்லா இருக்க தெரியும். அவர் பாட்டுக்கு பேசுறார். பக்கத்துல ஆவியானவர் வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து சொல்றாரு, இன்னைக்கு 10ஆம் தேதி, அடுத்த மாசம் 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதிக்கு இந்த கடை க்ளோஸ் ஆக போகுது. 1.5 வருஷம் இந்த கடையே ஓப்பன் ஆகுது. ஒரு 9 பைசா கிடைக்காது, வாங்க வேண்டாம்னு சொல்லுன்றாரு. இப்படி தூக்கி போடுச்சு எனக்கு. எப்படி அவர் பாட்டுக்கு சிங்கப்பூர், அப்படியா ஜாலி, அவர் பிசினஸ் மேன். அவர் பாட்டுக்கு செல்லர் வந்து சொல்றாரு 13,000க்கு மேல 15,000க்கு மேல செலவு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க இன்கம் பார்க்கலான்னு. இவர் வேற ஜாலியா அப்படி இப்படின்னு இவர் நினைச்சுக்கலாம். நான் வந்து இவருக்கு ஓகே நீங்க வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேனால நினைச்சிட்டு இருக்கிறார். இப்போ நான் வந்து அதை யோசிச்சுட்டு இப்போ எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு ஆவியானவர்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், சிங்கமுத்து சார்ட்டு சொல்றேன், சார் நம்ம நீங்க கேட்டுக்கங்க எல்லாமே, நம்ம போய் வீட்டுக்கு போய் உங்க ஒய்ஃப்க்கோ சன்னுக்கிட்டே கால் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இதை முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்குவமா பேசணுமே. நம்ம கால் பண்ணலாம் வாங்க, வீடியோ கால் பண்ணி பேசலாம் நம்ம சிஸ்டர் கிட்ட, அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவரு பாக்குறாரு, நான் தானே எல்லாத்துக்கும் முடிவெடுக்குவேன், நான் உங்களை என்ன கூப்பிட்டு வந்திருக்காரு முடிவெடுத்து நீங்க ஓகேனாக்கா கேஷ் கொடுத்துருவேன், இதுக்கே நடுவில் என் ஒய்ஃபை கூப்பிடுறாங்கன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அங்க வந்து பக்குவமா தானே பேசணும், முகத்துக்கு நேரம் நம்ம சொல்ல முடியாது, என்ன செல்லராச்சு. ஸோ அப்புறம் வந்து அதை சொல்லிட்டு அங்கே நாங்கள் வந்துடுறோம். வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நான் சொல்றேன் இந்த மாதிரி அடுத்த 10ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களா அருள் வாக்குன்னு, அதே தேவன் சொல்றாரு அடுத்த 10ஆம் தேதி இந்த கடை க்ளோஸ் ஆக போகுது. 1.5 வருஷம் இந்த கடை ஓப்பன் ஆக போறதுல ஒரு சேலு ஒரு நயா பைசா உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஒரு நல்ல இடத்த பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப நீங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினேன். ஸோ அப்புறம் வந்து ஈவினிங் அவங்களை வழி அனுப்பி விடுறேன், ஏன்னா நைட் ஃப்ளைட்டு போறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஒரு சோர்வை கொடுத்துச்சு. ஏன்னா அவங்க வந்தாக்க ஒரு சும்மா பக்கத்துல இல்லைல்ல, ஒரு நாடு விட்டு நாடு வரணும், ஒரு 4-5 காரியம் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இந்த காரியம் வந்து காசு எடுத்து வந்து முடிக்கலையே, ஸோ அப்படிதான் போறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன மாதிரி மார்ச் 10ஆம் தேதி எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட். 12ஆம் தேதி ஃபுல்லா லாக்டவுன், வேர்ல்டு லாக்டவுன் ஆகுது. அப்பதான் அங்கிருந்து கால் அடிக்கிறாரு எனக்கு, சுமிதாம்மா நீ சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மைமா. அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா திட்டமா பேசி
அந்த தேவன் எப்படி நம்மள மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாருன்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி எல்லாருக்குமே நித்திய கன மகிமை கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்லயும் சரி, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு இருக்கிறாங்களோ சரி, அத்தனை பேரும் நீங்க எல்லாருமே நீதிமான் தான். ஹல்லேலூயா. நான் நீதிமான். எவர்களை முன் குறித்திருக்க இருக்கிறாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே நீதிமான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்சோ தெரியாமல நம்ம தவறுகள் பாவங்கள் செய்யறது உண்டுதான். எல்லாரும் மனசார இறைவன்கிட்ட அறிக்கை பண்ணிடுவோம். அறிக்கை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாதம் ஆகிக்குவோம். பிறரோட பாவத்தையும் நம்ம மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலயும் எந்தெந்த விஷயத்துல இறைவனோட அதாவது பிதாவோட மனசுல இடம் பிடிக்கணுமோ நம்ம பிடிக்க ஆரம்பிப்போம். அவங்க இடம் பிடிச்சிட்டா அவ்வளவுதான், நம்ம தான் வின்னர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ. பீஸ் பி வித் யூ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Give us the ஹல்லேலூயா. உட்காருவோம். வானமும் பூமியும் அதோட நிறைவும் கர்த்தருடையது. அவர் அற்புதமானவர். அவர் அதிசயங்கள் செய்கிறவர். தேவைகள் எல்லாம் அருள செய்கிறவர். எல்லா தேவைகளும் அற்புதங்கள் செய்து அவர் பரவசம் அடைகிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம மகிமைப்படுத்துவோம். நீங்க உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் பிளஸ் பண்ண போறாரு. 30, 60, 100 ஆகும்படியாக அவரே ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலால் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலால் நாம் செல்லுவோம். அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலால் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார்.
ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் போது அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நம்ம நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதை நம்ம செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி 2 கையோ இறைவனோட சமூகத்துக்கு மேல உயர்த்தி வந்து வைங்க. கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள நிழலில் தங்குவார் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஏசப்பா. நாங்க எல்லாரும் உங்களோட நிழலில் தங்கணும் ராஜா. ஏசப்பா, நாங்க உங்களோட நிழலில் தங்குனாக்கா எங்களுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசும் எங்க கிட்ட வராது சுவாமி. எந்த பாவங்கள் எங்க கிட்ட நெருங்காது சுவாமி. ஏசப்பா, எங்களுக்கு எந்த இழப்புகளும் வராது சுவாமி. ஆண்டவரே, வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியோ குறைகள் வரவே வராது சுவாமி. எந்த ஒரு தோற்று போற நிலைமை வரவே வராது ராஜா. எந்த ஒரு தவறான குற்றச்சாட்டுகள் எங்கள் மேல வராது சுவாமி. ஆண்டவரே, உங்களோட முகத்தில் உள்ள பிரகாசம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்துல பிரகாசிட்டும் ராஜா. எந்தெந்த கைகள் ஆண்டவரே, எந்தெந்த குடும்பம் ஆண்டவரே உங்களோட உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அந்தந்த கைகள் அந்தந்த குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கள் ராஜா. முக்கியமாக ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள நோய்கள் ஆண்டவரை அகற்றும் ராஜா. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சுகம் கொடுங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பண கஷ்டங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்த்தும் ராஜா. இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு நல்லபடியாக நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுக்க யாரெல்லாம் திருமண ஆண்டு கொண்டாடினாங்களோ, பிறந்த நாள் கொண்டாங்களோ, அத்தனை பேரும் நீங்க பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற உணவை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற உணவு, அந்த வேண்டுதல், அந்த நோக்கம் என்னன்றது உமக்கு தெரியும் ராஜா. அதை நீங்க ஆசீர்வதித்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேராக ஆசீர்வதிக்கணும். இந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவரை மகிமையோட கௌரவத்தோட என்னை நீதிமானாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையோட அவங்க வீடு செல்லட்டும் சுவாமி. நான் நீதிமான், என்னை தேவன் அழைத்திருக்கிறார், நான் நீதிமானாக வாழ போறேன் என்ற ஒரு விசுவாசம் ஆண்டவர் அந்த நம்பிக்கையோட அந்த வீடு செல்லட்டும் ராஜா. ஆண்டவர் உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் ராஜா, எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, மலேசியா தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. அப்பா தேவனே, எங்களை இந்த தேசத்தில் வசிக்க வைத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த தேசத்தை மென்மேலுமாக நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இந்த தேசத்தில் ஆளும் தலைவர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே, நீதியும் நியாயமாக நடத்தும்படியாக
அப்பா தேவனே ஒவ்வொரு திட்டமும் நேர்த்தியாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அந்த தேசம் உமது ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அதே வேளையில் இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, இந்த சபையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் ராஜா, நாங்கள் ஒரு ரெகோபோத்தை காணும்படியாக நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இந்த சபைக்கு உண்டான தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இங்கு வரும் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. உமது கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பமாக நீர் இங்கு அழைத்து உம்மை ஆராதிக்கபடி செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை அனைத்து உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. God bless you all. God bless you all. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.